அது அரோட்டா இல்ல, அயோட்டான் முடியும். அயோட்டா. ப்ரொனன்சியேஷன் டிஃபரன்ஸ் மேம், சாரி. இட்ஸ் ப்ரொனன்சியேஷன் வந்து ஓகே, இட்ஸ் அயோட்டா. ஓகே. சும்மா ஆமா, ஜஸ்ட் கரெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம அதுக்கு. தப்பு இல்ல, ஓகே ஒண்ணும் தப்பு ஓகே. இல்ல, நமக்குள்ளதானே. ஆர் சைலண்ட் அங்க. எல்லாம் வந்துட்டாங்களாப்பா? டாக்டர்ஸ் ப்ரொனவுன்ஸ் சரியா செய்யா காட்டி தான் தப்பு. நாங்கெல்லாம் செய்யா காட்டி தப்பே இல்ல. நம்ம எல்லாம் டாக்டர் ஆக போறோங்க, ரைட்டா? ஆயிட்டே இருக்கிறோம், ஆயிட்டாச்சு. அதனால கரெக்டா சொல்லணும். கத்துக்கலாம், நம்ம கத்துக்கலாம். ஓகே, ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லாம் வந்துட்டாங்களாப்பா? பிரியா மேம் வந்து லெஃப்ட் ஆயிட்டாங்க, மெசேஜ் போட்டிருக்காங்க. இல்ல, அவங்க வரலன்னு போட்டுட்டாங்களே மெசேஜ். மத்தபடி எல்லாரும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, நம்ம பார்க்கலாம். நயன் ஏ வந்து அயோட்டா அண்ட் அயோட்டிக் லிம்ப் நோட் சம்பந்தமானது எல்லாத்தையும் சரிப்படுத்தக்கூடிய ஒரு லிம்ப் மெரிடியன் வந்து எல்வை நயன் ஏ. இங்கே பாருங்கள், அரோட்டிக் ரூட்டு, அதோட அரோட்டாவோடது எல்லாமே இந்த பிக்சரில் இருக்குது. அயோட்டா, சாரி, திருப்பி எனக்கு அதே தான் வருது. நெக்ஸ்ட், அப்போது நம்ம எங்கே வந்திருக்கோம்? நெக்ஸ்ட் 10 சொல்லிட்டேன், 10A சொல்லிட்டேன். ஓகே, லம்பார் ரீஜன், பேக் பெயின், இதுக்கெல்லாம் 10. பாயில்ஸு எங்காச்சும் கட்டிகள் இருந்தாலும் 10. 10A வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. அது வந்து டைரக்ட் பாயிண்ட் ஃபார் ஆம்பிட். எனி அதர் ப்ராப்ளம் இன் ஆம்பிட், எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த பாயிண்ட்டு 10A யூஸ் பண்ணலாம். அப்புறம் அது இல்லாமல் பிரெஸ்ட் கேன்சர் இருக்கவங்களுக்கும் இந்த பாயிண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் MP ஃபார் cervical portion of thoracic duct and subclavial limb trunk. subclavial limb trunk, thoracic duct இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். thoracic gland இருக்குது, thoracic duct நம்ம ஃபஸ்ட்டு பிக்சர்லேயே உங்களுக்கு காமிச்சேன். அதாவது நம்ம பாடியில் அப்பர் ரைட்டில் அப்பர் போர்ஷன் வந்து ரைட் லிம்பாட்டிக் டக்குன்னு சொல்கிறோம். மிச்சம் இருக்கிறது எல்லாம் அந்த லாங் ஃபுல்லாக எங்கே எல்லா பக்கம் பாஸ் ஆகிறது தொராசிக் டக்ட். அப்போ அந்த தொராசிக் டக்ட் சைடில் என்ன பிரச்சனை வந்தாலும், இப்போ கூட யாரும் செர்விக்கல் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்ல, ஸ்பாண்டிலைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைக்கு கூட LY 10B கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் LY 10Bல ரைட் சைடு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரைட் லிம்பாட்டிக் ட்ரங்க். ஓகே, 10A வந்து லெஃப்ட், சாரி 10Bல லெஃப்ட் சைடு வந்து தொராசிக் டக்ட். இந்த ஏரியா, இந்த லைட் கலராக இருக்கக்கூடிய ஏரியாவில் எந்த இது இருந்தாலும் 10Bல லெஃப்ட் பாயிண்ட்டு கொடுக்கணும். 10B அப்படிங்கிறது லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடியது. 10Bல ரைட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. அது வந்து எதுக்கு, இந்த ரைட் லிம்பாட்டிக் டக் அப்படி கொஞ்சம் டார்க் கலராக இருக்கா, இந்த தலை, கழுத்து, கை, இந்த பாதியோட அந்த தொராசிக்கோட முடியுது, அந்த பார்ட்டில் பிரச்சனை அப்படின்னா இந்த 10Bல ரைட் பார்ட்டை கொடுக்கணும். ஏதாவது நான் சொல்கிறது கொஞ்சமாவது புரியுதாப்பா, இல்லை நான் எங்கேயோ அவசரமாக போகிற மாதிரி இருக்கா? ஏதாவது இருந்தாலும் நல்லாவே புரியுதுப்பா. நல்ல புரியுது. ஓகே, தேங்க்யூ. பிக்சர் காமிச்சறதுனால இன்னும் நல்லா புரியுது. அதான் வாயில் சொன்னால் எதுவும் நம்மளுக்கு கரெக்டாக வராது, அதனால தான் அப்படி போட்டுட்டேன் நான். நெக்ஸ்ட்டு LY 11 அப்படிங்கிறது வந்து SMP பாயிண்ட். இதுவும் முக்கியமானது. எதுக்குன்னா ஆட்டோனோமஸ் நர்வஸ் சிஸ்டம், இதுக்கு எல்லாத்துக்கும். ப்ளஸ் அந்த இதுக்கு முன்னாடி சொன்னதில் நான் சொன்ன பாயிண்டில் இதில் பாருங்கள், இந்த லிம்ப் நோட்ஸ், இதெல்லாம் இந்த இடத்துல அந்த கையோடைய ஆம்பிட்டில் நிறையா கலெக்ட் ஆகுது. அப்போ அந்த பிரெஸ்ட் ஏரியாவில் வரக்கூடியது எல்லாமே அந்த சைடு தான் போய் வெளியேறுது. அப்போது இந்த பாயிண்ட்டை ட்ரீட் பண்ணுறது, அந்த 10A 10B 10 இதெல்லாமே நம்மளுக்கு இந்த பிரெஸ்ட்டுக்கும் இந்த ஆர்ம்ஸில் எந்த பிரச்சனை வந்தாலும் சரியாகிறது.
அப்புறம் ரைட் லிம்பாட்டிக் டக்ட் எங்கே இருக்குதுன்னு சொன்னோம், அதுவும் இங்கே கொடுத்துருக்கு. இதெல்லாம் நான் உங்களுக்கு போடுறேன், நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. என்னால் என் செல்ஃபோனில் இதுக்கு மேலே ஜூம் பண்ணியும் காமிக்க முடியல. ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த செர்விக்கல் லிம்ப் நோடு அது சொன்னோமா? அப்போது நான் சொன்னேன்ல, எதுக்கு சொன்னேன்? செர்விக்கல் லிம்ப் நோட் 10B லெஃப்ட் சைட். அந்த செர்விக்கல் லிம்ப் நோடுங்கிறது நம்ம கழுத்து பகுதி இங்கே வருது பார்த்தீங்களா, அது எல்லாமே அந்த தொராசிக் டக்டோட கனெக்ட் ஆகி வரக்கூடியதான். இது தொராசிக் லிம்ப் நோடு, ஆக்சிலரி லிம்ப் நோடு. தொராசிக் டக்ட்டுங்கிறது இதோ இந்த இடத்துல வந்து கலெக்ட் ஆகிறது எல்லாமே இதில் இருக்குது. ரைட் லிம்பாட்டிக் டக்ட்டு. நெக்ஸ்ட் இப்போ 10 வரைக்கும் எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு பார்த்துட்டு மிச்ச நாளையும் கடக்கடன்னு பார்த்துடலாம். யாராவது சொல்கிறீங்களாப்பா கடக்கடன்னு, இல்லை நானே சொல்கிறதா? கடகடன்னு சொல்றதா இருந்தா நீங்க தான் இப்ப சொல்லணும். நீங்களே ஓகே. சொல்லிடுங்கப்பா. LY1 tonsils, LY11 ear, LY2 for teeth, LY2A கண்ணு, LY3 nose, LY4 lungs, அப்புறம் அந்த லங்ஸ்க்கு நடுவில் இருக்க கேப்பு மீடியாஸ்டினம் அப்படிங்கிறது. அப்புறமேட்டு LY4A 4B இது ரெண்டும் இது முக்கியமான பாயிண்ட். இது என்னன்னா அந்த உணவு குழாய் காற்றுக்குழாய் இது ரெண்டுக்கும் உள்ள வரக்கூடிய பிரச்சனையை சரிப்படுத்திருக்கு. நெக்ஸ்ட் LY5 ஹார்ட் அண்ட் பெரிகார்டியம், இது வந்து பார்ஷியல் சிமுலேஷன் மெஷர்மெண்ட் பாயிண்ட். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் LY6 இதுவும் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. இது எங்கே பண்ணுறோம்? அதாவது அந்த கை பகுதி, அந்த பிரெஸ்ட் பகுதி, அப்பர் எஸ்ட்ரிமேட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஆர்ம்ஸு, பிரெஸ்ட்டு, அப்புறம் அந்த கையில் இருக்கக்கூடிய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கு இதுக்கெல்லாம் அது. நெக்ஸ்ட்டு 7க்கு வரும். 7 எல்லாம் ஃபுல்லாக இன்டெஸ்டைன், அதாவது குடல் பகுதிக்கு சம்மந்தமானது. LY7 லெஃப்ட்டு ரைட்டு, E7A இதெல்லாமே அதுக்கு வந்துடுது. அடுத்தது நம்ம 8 பார்த்தோம். 8ம் வந்து குடலுக்கு சம்மந்தமானது தான். அதுலேயே பார்த்தது என்ன அப்படின்னா, இந்த குடலில் அந்த மெஸ்ட்ரிக்கோடைய ஸ்டார்டிங் பகுதியில் இல்லை அதுக்குள்ளே ஏதாவது அந்த அந்த குடலை தாங்கி பிடிக்கக்கூடியதில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அதையும் சரிப்படுத்துறதுக்கு தான் அந்த LY8. நெக்ஸ்ட்டு LY9 பார்த்தோம். இது வந்து எல்லாமே அந்த எண்டோக்ரைன் கிளான்ஸில் என்னென்ன பிரச்சனை நம்மளுக்கு தெரியும், எந்த கிளான்ஸில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை சரிப்படுத்துறதுக்கு LY9. அண்ட் 9A தான் நம்ம பார்த்தோம் அந்த அயோட்டாவில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரிப்படுத்துறதுக்கு. நெக்ஸ்ட்டு 10A 10B இது எல்லாமே முக்கியமாக வந்து நம்மளுடைய இந்த பிரெஸ்ட் பகுதியில் கேன்சர் இருக்கக்கூடியது அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு. அப்புறம் லம்பார் ரீஜன், பேக் பெயின், இந்த கட்டிகள் இந்த ஏரியாவில் இருக்கிறத சரி பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து 11 தான் ஆட்டோனமஸ் நர்வஸ் சிஸ்டமாக சரிப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட்டு. அப்புறம் இந்த பாயிண்ட் வந்து எண்டோக்ரைன் கிளான்ஸுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் நம்மளுடைய ஆர்கன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. லிவர், கால் பிளாடர், பேங்க்ரியாஸ், ஸ்ப்ளீன், கிட்னி, ஸ்டமக்குக்கு. நெக்ஸ்ட் வந்து 12 இது வந்து இதுவும் சமேஷன் மெஷர்மெண்ட் பாயிண்ட். இது வந்து எபிகாஸ்ட்ரிக் லிம்ப் கிளான்ஸ். எபிகாஸ்ட்ரிக் அப்படின்னா நம்ம குடல் பகுதியில் சுற்றி இருக்கக்கூடிய நம்ம வயிற்று பகுதியில் சுற்றி இருக்கக்கூடிய வெளித்தோலை தான் எபிகாஸ்ட்ரிக் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எங்கேயோ எடுத்து போடாம விட்டுட்டேன் நாட்டிருக்கு, சாரி. அந்த எபிகாஸ்ட்ரிக் அந்த வெளி பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்பைனில், மெடுலாவில், கிட்னியில், அப்புறம் ஸ்ப்ளீனில், பேங்க்ரியாஸில், ஸ்டமக்கில், அப்புறமேட்டு அந்த 5 டைப் ஆஃப் டான்சில்ஸ்க்கும் நம்ம சில டான்சில்ஸ்க்கெல்லாம் நம்ம அப்படியே இது பார்த்தோம்ல ப்ரோட்டோக்கால் பார்க்கும்போது LY12 கொடுத்துருந்தாங்களா, எதுக்கு அப்படின்னா அந்த LY12ம் அதுக்கும் வேலை செய்யும். ஓகேங்களா? LY13 நெக்ஸ்ட்டு LY13 வந்து நம்ம மூக்கு தண்டு அந்த போன்லேருந்து மேலே மண்டை ஸ்கல் வரைக்கும் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற பாயிண்ட் தான் LY13. அது போக நம்மளோட அதில் பிரச்சனை இருந்தால் யூஸ் பண்ணுறது. அது போக கால் பிளாடரு, அப்புறம் எபிகாஸ்ட்ரிக் சிம்பத்தட்டிக் நர்வ், அதான் அந்த ஆட்டோனமஸ் நர்வஸ் சிஸ்டமில் வர்றது. பேராசிம்பத்தட்டிக் சிம்பத்தட்டிக்னு வருது. அந்த சிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் ட்ரீட் பண்ணுறது. எக்ஸ்ட்ரா ஹெப்பாட்டிக் பைல் டக்ட் அப்படின்னா என்னென்னா, இது வந்து பைல் இதை வந்து நம்ம லிவர்லேயும் இருந்தும் ஸ்டமக் கால் பிளாடர்லேருந்தும் நம்ம ஸ்டமக்குக்கு பைல் கேரி பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு பாதை, எக்ஸ்ட்ரா ஹெப்பாட்டிக் பைல் டக்ட் அப்படிங்கிறது.
இது வந்து இந்த டியூப் மூலமாக தான் லிவர்லையும் கேல்பிளாட்ல இருந்து அந்த பைல் ஜூஸ் வந்து நம்ம ஸ்டமக்குக்கு அனுப்புவாங்க. அப்போ அதில் பிரச்சனை இருந்தாலும் சரிப்படுத்தக்கூடியது. நெக்ஸ்ட்டு அப்புறம் ஸ்பைனல் மேரோ, எத்மாய்ட் செல்ஸ், இதெல்லாம் நம்ம அந்த முன்னாடி இருந்த பிக்சரில் இருக்குது. ஸ்பைன் மேரோனா என்ன, எத்மாய்ட் செல்ஸ், அதெல்லாம் ஒரு பிக்சர்லையும் இருக்குப்பா. அப்புறமேட்டு ஷோல்டர் ஜாயிண்ட், இதில் இருக்க பிரச்சனையெல்லாம் சரி பண்ணுறது. நெக்ஸ்ட்டு இது வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார் பேலன்சிங் சைனஸ், அதுக்கும் இந்த பாயிண்ட்டு கொடுக்குறாங்க. சைனஸ் மூக்கு பகுதியில் வரக்கூடிய பிரச்சனைக்கு இது யூஸ் பண்ணுறாங்க. நான் இப்போ அப்படியே ஒரு பாயிண்ட் சொன்னேன் அனீமியாவுக்கு. இந்த பாயிண்ட் வந்து நம்மளோட பாடியில் அனீமியா இருந்தது அப்படின்னா we can கம்பல்சரி போடணும் இது. நெக்ஸ்ட் LY14 இதுவும் வந்து ஸ்பைன் மேரோ, யூரோஜெனட்டிக்கல், அந்த யூரினரி பிளாடர் அது சம்மந்தமாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்க்கு. அப்புறம் பீனல் கிளான்ஸ்னால் மண்டையில் இருக்கக்கூடியது, அட்ரினல் கிளான்ஸ்னால் நம்ம கிட்னி பக்கத்தில் வரக்கூடிய கிளான்ஸு, இதுக்கு எல்லாத்தும் அப்புறம் முக்கியமாக மேக்ஸிலரி அண்ட் ஃப்ராண்டல் சைனஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல பாயிண்ட். அது கொடுக்குற பாயிண்ட்டோட இந்த LY14 சேர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. அவ்வளோதான், மேக்ஸிமம் எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிட்டேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்கள். அப்புறம் நான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்படியே உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுறேன், நான் எடுத்த நோட்ஸு. ஓகே, இதில் இந்த பாயிண்ட்டு நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இப்போ நம்ம பார்த்தோம் என்னன்னு சொல்லிட்டு மெரிடியன் எங்கெங்கே போகுதுன்னு. அப்போ நம்மளுடைய வால்ஸோட மெரிடியன் வந்து நம்மளோட TCH மெரிடியனில் அந்த சைனீஸ் மெரிடியனோட சில இடத்துல கனெக்ட் ஆகுது. அது வந்து UB36லேருந்து UB49 வரைக்கும் இருக்குது. அது வந்து இன்டர்னல் இந்த வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாமா. எதுக்கு? லிம்ப் மெரிடியனுக்கு. ஆமாம், இல்லை அந்த இடத்துல இருந்து எல்லாமே ட்ரெயின் பண்ணுது. ஓகேங்களா? இட் ட்ரெயின்ஸ் அவுட் to detoxify the body or it increases the immunity of the body. இப்போ அந்த UB36லேருந்து 49 வரைக்கும் இருக்கிறத நம்ம வந்து எந்த பாயிண்ட்டு கொடுத்தோம்னாலுமே நம்ம பாடியை வந்து டீடாக்சிஃபை பண்ணுறக்கும் இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஸ்ப்ளீன்ங்கிறது லெஃப்ட் சைடு வருது, பேங்க்ரியாஸுங்கிறது ரைட் சைடில் வருது. இங்கேயே நான் எழுதியிருக்கேன்ப்பா அந்த பாயிண்ட்டு. அது வர்றதில் அந்த நம்மளோட லிம்ப் சேனல் அதில் கனெக்ட் ஆகுது. அப்போ நம்ம இது யூஸ் பண்ணும்போது இது வந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை வெளியேற்றுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான், மிச்சம் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். இது ஏதாவது இத போஸ்ட் பண்ணிடுங்க. பண்ணிடுறேன். சியாட்டிகா பெயின் வருது இல்லையா இந்த கால்ல, லதா அதுக்கு நான் ஒரு கரெக்ஷன் சொல்றேன். இட் இஸ் நாட் ஷியாட்டிகா, சயாட்டிகா. ஆமா ஏன்னா சயாட்டிகா பெயின், science அந்த தானே. சயாட்டிகா பெயின் வருது. ஆமா, இது சயாட்டிகா பெயின் வருது இல்லையா, அதுக்கு கூட இந்த தொடையில பின்னாடி ஒரு இடத்துல அப்படியே அமுத்துறாங்க மிடில்ல. அப்ப அது சேம் இந்த பாயிண்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது கூட கேக்குது. இப்ப இங்க ஓகே. இப்ப இன்னொன்னு லோகேஸ்வரி இல்லாட்டியா லோகேஸ்வரி தான் இது. இப்ப கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப எடுத்த நடுவுல பிக்சர்ஸ் போஸ்ட் பண்ணாங்கல்ல, ஒரு பாயிண்ட்டுக்கும் பிக்சர்ஸ். அதே மாதிரி பிடிஎஃப்ல எடுத்துட்டு வந்து போட முடியுமா? நம்ம ஸ்லைட்ஸ் போட்டு பாக்குற மாதிரி, ஸ்லைட் ஷோ மாதிரி இமேஜ் ஸ்லைட்ஸ். இப்போ வந்து நீங்க எப்படி கேக்குறீங்க? உங்களுக்கு இப்ப PDF அதெல்லாம் இப்ப வேணுமா? LY1 மெரிடியனுக்கு ஒரு பிக்சர், அதனுடைய இது அப்படியே போட்டுட்டு அந்த நமக்கு ஆக்சுவலா நம்ம நோட்ஸ்ல இருக்குது இல்லையா, அதை அப்படியே போட்டுட்டு அதுக்கு நெக்ஸ்ட் நம்ம எடுக்கும்போது அந்த பிக்சர் வந்துடணும். அப்ப நம்மளுக்கு ஈஸியா கனெக்ட் ஆகி நம்ம ஈஸியா பார்த்துட்டு போகலாம். அது வந்து இப்ப இது வீடியோவா பண்ண முடியுமான்னு கேக்குறீங்களா, இல்லைன்னா PPT-யா இல்ல, பண்ண இது முடியுமா? வீடியோ ஓகே, நம்ம நோட்ஸ் மாதிரியே சொல்றேன் நான். பண்ணலாம் பிடிஎஃப்லயே நல்லா கேட்கறேன். பண்ணலாம், நல்லா பண்ணலாம். இது ஓகே. என்ன வீடியோ வந்து ஒரு டைம் நம்ம இவ்வளவு நேரம் உட்காந்து பார்க்க முடியாது இல்லையா? சப்போஸ் நோட்ஸ் மாதிரி இருந்துச்சுக்கோ, ஜஸ்ட் நம்ம ஒரு கிளான்ஸ் பாக்குறதுக்கு. ஏன்னா இது பிக்சர் பார்க்கும்போது நல்லா மைண்ட்ல நின்னுடும். இருக்கும். கரெக்ட் தான். நம்மளுக்கு வெறும் இந்த டெக்ஸ்ட் பாக்குறத விட டெக்ஸ்ட் பார்த்தா கூட அவ்வளவு பிக்சர் பார்க்க நம்மளுக்கு மைண்ட்ல நிக்கும் நல்லா. மஞ்சு மேம் வந்து பிக்சர் அமிச்சாங்கன்னா அது நம்ம ஒரே PDF-ஆ மாத்திக்கலாம்.
அதை ம். மாத்தும் அனுப்பிச்சு போது விட்றேன், நான் என்ன குரூப்லயே சொல்றேன்னா போட்டுருக்கேன். LY1 இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா புரிஞ்சுது LY1ன்னா அது கீழே அந்த LY1க்கு அந்த அந்த இது போட்டுட்டு அது கீழே இந்த பிக்சர் picture. அட்டாச் பண்ணிட்டு அந்த ம். மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கும் எந்த பிக்சர் செட் ஆகுதோ அந்த பிக்சர் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு புக்கு மாதிரி படிக்கிறதுக்கு நம்ம இந்த புக்கை படிக்கிறதை விட நம்மளுக்கு அது பார்க்கும்போது நல்லா புரிஞ்சிரும், மைண்ட்ல புரியுது. நின்னுடும். அப்படி பண்ணலாம். அது அப்படி ஒண்ணும் ஒரு பெரிய விஷயம் இல்ல. அது ஒன்னொன்னு பண்ணும் போதும் நம்ம ஒன்னொன்னு ம். படிக்கும் போது மோஸ்ட்லி அந்த பிக்சர் ரிலேட்டடா படிச்சிட்டோம்னா ம். மோஸ்ட்லி நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிரும். பண்ணிக்கலாம். ஓகே, வேற யாருன்னா ஓகேப்பா. பேசுறதா இருந்தா அப்ப பேசலாம்ப்பா, எல்லாரும் ஏன்னா என்கிட்ட சில முடிச்சிடலாமா? டைம் பாயிண்ட்ஸ் ரொம்ப இருக்கு. நேரம் ஆச்சு. சொல்லுங்க சொல்லுங்க, பேசுங்க மேம். இல்ல இப்ப எல்லாத்துக்கும் எது எது எங்க வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சா மேக்ஸிமம்? இப்போ அப்படியே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டபோது இந்த LY1ன்னா எங்க போகுது, LY2ன்னா எங்க இப்ப போகுது ஆன்சர் அப்படிங்கிறது தெரியாம இருந்தது. கிடைச்சிருச்சு இல்ல, அவ்வளவுதான். ஆன்சர் பண்றது நம்ம பண்ணிக்கலாம். பட் ஓரளவுக்கு அது ரிலவெண்டா கிடைச்சிருச்சா ஆமா, இல்லையா இல்ல மைண்ட்ல நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கா? உட்கார்ந்துருக்கு. இன்னும் ஒரு 2 தரம் பார்த்தோம்னா கம்ப்ளீட்டா நல்லா போகும். அதே நம்மளுக்கு அந்த மஞ்சள் மாதிரி நோட்ஸ் நோட்ஸ் வந்துட்டா புரியும். இல்ல அது பார்க்க ஃபர்ஸ்ட் பார்க்க ஃபியூ நம்பர்ஸ் வந்து தலை, அதுக்கப்புறம் வந்து தொராசிக் அப்படிதான் வருது இல்லையா அந்த நம்பர்ஸ். ஆமா ஆமா. ஆமா ஆமா ஆமாப்பா. அதனால என்னோட எல்லா ஆன்சரும் கரெக்டா வந்துருச்சு. நான் அப்படிதான் நினைச்சிட்டு போட்டேன். சூப்பர் 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 சூப்பர். அதான் அவங்க என்கிட்ட 1 சில 2 3 பேசுங்க மேம், பேசிட்டு சொல்லுங்க. இல்ல அதுதான் அவங்க இதுலயே டாக்டர் வாழ்துலயே 1 2 3 தானே பாடியை பிரிச்சுட்டு இருந்தாங்கல்ல அவங்க மோஸ்ட்லி நம்மளுக்கு இல்ல அது அப்படிதான் வந்து இங்க லிம்புக்கு ஒத்து வரல மேம். ஆமா லிம்புக்கு பார்த்தேன் நான் மட்டும் ஃபர்ஸ்ட் அந்த லிம்ப் மாதிரி திங்க் ஒத்து பண்ணேன், வரல. அதுக்கு நிறைய இருக்கு இதுக்கு, அதனால நான் நினைச்சேன் இது வந்துட்டு ரொம்ப இதுவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதுல இன்ட்ரெஸ்டிங் என்ன தெரியுமா, எனக்கு இந்த பாயிண்ட் அழுத்துனா அந்த பிரச்சனை இருக்க பாயிண்ட்ல நல்ல பெயின் தெரியுது. ம் ஈஸியா அது ஐடென்டிஃபை பண்ண அப்பப்ப முடியுது. மசாஜ் பண்ணி விடுங்க, சரியாயிடும். அதை தாண்டி வேற என்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து இதுல மேக்னெட் யூஸ் பண்ணலாமா? அதுதான் நமக்கு வந்து இது யூஸ் பண்ண முடியாது, எலக்ட்ரிக்கல் அந்த நீடில் இல்லையா? இப்ப மேம் வேற என்ன நீங்க மாதிரி ஜஸ்ட் வைப்ரேட் இல்ல பண்ணிக்கிறதுக்கு? சார் சொன்ன மாதிரி ஒரு கோதுமை 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 ஒட்டி விடுங்க மேம். உங்களுக்கு எங்க வலி தெரியுதோ கோதுமையை ஒட்டி விட்டுருங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான். சார் அதுதான் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. வி ஃபாலோ வாட் அவர் குரு சேஸ், தட்ஸ் ஆல். காஸ்மெட்டிக் நீடில் கூட ஒட்டலாமான்னு யோசிச்சேன் நானு. இந்த குட்டியா ஒண்ணு என்னப்பா? வரும், ஒரு சின்ன காஸ்மெட்டிக் நீடில்ஸ் அக்கிபங்க்சர்ல. அதுல வந்து குட்டி, அது ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும், அதுல நான் வச்சிருப்பேன். அது குட்டியூண்டு இருக்கும், அந்த நீட் இவ்வளவே தான் இருக்கும். அதை அப்படியே பிரஸ் பண்ணிட்டு ஒரு அழுத்த எடுத்தீங்கன்னா அது ஆரிக்குலருக்கு யூஸ் பண்றது தானே நீங்க சொல்றது, அதுதான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ, இது ஆரிக்குலா இருக்கும் அதான் யூஸ் பண்றாங்களா. சின்ன சின்ன டேப் ஆமா ஆமா மாதிரி இருக்கும், குட்டி குட்டியா பேபி ஆமா ஆமா நீடிலா? பேபி Auricular. நீடில். காஸ்மெட்டிக் நீடில் சொல்லுவோம். ஆமா, அத வந்து கூட ஒட்டலாம்னு நினைக்கிறேன் நானு. அதை ஒட்டிட்டு அப்படியே ஒரு பிரஸ் பண்ணிட்டு அது அப்படியே இருக்கும், நம்ம அப்பப்ப இதை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அது பண்ணிக்கலாம் மேம். சஞ்சல் குழந்தைங்களுக்கு அகர்வால் ஒட்டுவாங்க சொல்லும் அது போது ஆக்சுவலா. பிச்சு சஞ்சல் போட்டு அகர்வால் பண்ணிட்டு வந்துட்டு குழந்தைங்களுக்கு ஒட்டுவாங்க அந்த நீடில். சின்னதா மணி ஆமா. மாதிரி கடுகு மாதிரி இருக்கும். அதை ஒட்டிட்டாங்கன்னா அது ஊசியை பார்த்தா பயப்படும்னு சொல்லிட்டு இது ஒட்டுவாங்க ஆக்சுவலா. அதான் இப்போ சொல்றேன் இது வந்து நினைக்கிறேன். சாதாரணமா ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும், அதுல அடியில இந்த நீடில் இருக்கும், திருக்கூண்டு தான் இருக்கும் அந்த நீடில். டக்குன்னு அதை ஒட்டி விட்டுறலாம், டேப் மாதிரி ஒட்டி விட்டுறலாம் அதை. சஞ்சல் அகர்வால் வந்துட்டு LY11க்கும் LY12க்கும் ஸ்டார் மேக்னெட் போடலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, அதுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்கா சொன்னாங்க, LY11க்கும் LY12க்கும் ஸ்டார் மேக்னெட் போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்டார் மேக்னெட் ஆக்சுவலி அது செடேட் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் அது எதுவும் ஜாஸ்தி ஸ்டார் பண்ணாது. மேக்னெட் ஸ்டார் மேக்னெட் வந்து நியூட்ரல் ஸ்டிமுலேஷன். ஓகே, இந்த கிரானிக் கண்டிஷன்ஸ்ல அதை யூஸ் பண்ணுவாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, 1 minute, 1 more பாயிண்ட் நான் விட்டுட்டேன்ப்பா, அதை மட்டும் சொல்லிடுறேன். இப்போ நம்ம நோஸ்க்கு பார்த்தோம்ல, அதில் வந்து பாருங்க அந்த பேஜ் நம்பர் 23ல SVP1 அப்படின்னு இருக்குது, SVP3 அப்படிங்கிறது இருக்குது. அதை நான் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன், மறந்துட்டேன். அது வந்து ஆக்சுவலாக ஏதோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஆமாம். பேஜ் நம்பர் 144, 45 நம்மளோட புக்கு வால்ஸ் புக்லேயே பாருங்கள், அந்த பாயிண்ட்ஸு நம்ம மூக்குக்கு பக்கத்தில் வருது. அது பேஜ் 145. ஓகே, இந்த பாயிண்ட் நான் மறந்துட்டேன். ஓகே, என்கிட்ட சில பாயிண்ட்ஸ் இருக்கு இந்த லிம்புக்கு, அது ஷேர் பண்ணிக்கிறேன். நான் தியரிட்டிக்கலா இருக்கும், பட் யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
அதாவது இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு கழிவு நீக்கம். ஓகேங்களா, நம்ம முத்ரால வந்து கழிவு நீக்க முத்ரா பண்றதுக்கு ஈக்குவல் தான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே. அப்ப வந்து இது ஓகே. ஜென்ரலா நம்ம எங்க பார்த்திருப்போம், அந்த ஃப்ளோவே பாத்தீங்கன்னா கையில ஆரம்பிக்கிறாங்க, கை இப்படி போயிட்டு அப்புறம் வந்து கழுத்து பின்னாடி வரைக்கும் நிறுத்திடுறாங்க, இந்த பிளவுஸ் தெரியுற இடம் வரைக்கும் நிறுத்திடுறாங்க. அப்புறம் வந்து முகத்துல அங்கங்க காட்டுறாங்க. கரெக்டா? இது வந்து நான் எங்க பார்த்திருக்கேன்னா, நம்ம பழைய படத்துல எல்லாம் வந்து இந்த வில்லன் இருப்பாரு, வில்லன் வந்து வைஃப் என்ன பண்ணுவாங்க, எண்ணெய் தேய்ச்சி நீ விடுவாங்க. இந்த டெக்னிக்கை நான் பார்த்திருக்கேன். எப்பவுமே நான் யோசிப்பேன், ஏன் அந்த அம்மா வந்து கை காலெல்லாம் பண்ணல, மேலேயே உருவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய நேரம் நான் யோசிச்சிருக்கேன். இன்னைக்குதான் நான் கண்டுபிடிச்சேன், இதுக்கு தான் அதை பண்றாங்க. சுடுதண்ணி வச்சுட்டு சனிக்கிழமை எண்ணெய் வச்சு இந்த பைலுவனுக்கு எல்லாம் நீவி விடுறாங்க. சோ வந்து அது மைண்ட்ல நிக்குது எனக்கு, அந்த பாயிண்ட் இது வரைக்கும் நின்னு போயிடுது, அதனாலதான் அவங்க வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம். அப்ப நான் யோசிச்சேன், அப்ப இனிமே நம்ம சனிக்கிழமைனா அந்த விமன் பிரிக்கிறாங்க டேட்ஸ்ல, அன்னைக்கு வந்து நம்ம இது வரைக்கும் செல்ஃபா பண்ணிக்காலே போதுமானதா இருக்கு நமக்கு ஆக்சுவலா இம்யூனிட்டி பாயிண்ட்ஸ். சோ இது வந்து ஒரு மைண்ட்ல வந்து இப்ப என்ன விஷயம் ஒண்ணு இப்ப எனக்கு. பண்ணும்போது என்னன்னா, நம்ம கழுத்துல ஆரம்பிச்சு இப்படி வந்துட்டு இப்படி வந்து இப்படி போயிட்டு இப்படி நிறுத்தணும். நிறுத்தணும். ரிவர்ஸ் போக கூடாது. இந்த கழுத்துக்கு நம்ம இங்க ஆரம்பிச்சோம்னா இப்படி எடுத்துட்டு ஓகே. போகணும், அப்படியே இப்படி வரணும், இந்த விரல் வரைக்கும் போயிட்டு மறுபடியும் இங்க கீழே இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இங்க முடிக்கணும். மெத்தடு நம்மளுக்கு. மெத்தடு. காலா இருந்தாலும் அப்படிதான், ஃப்ரண்ட்ல அப்படி போயிட்டு பேக்ல வரும்போது, அதாவது மேல இருந்து கீழே இறங்கி கீழே இருந்து மேல வரணும். உள்ள கொண்டு வந்துடணும். கலா மேம் ஒரு நிமிஷம். ஈஸ்வரி மேம் சொல்லி கொடுத்த டேப்பிங்ல கால்ல வந்து பின்னாடி பக்கம் கீழ இருந்து மேல வந்து மேல இருந்து கீழே அப்படி போக சொன்னாங்களே, அது தப்போ? டேப்பிங் வந்துட்டு இப்ப நான் சொல்றது மசாஜ் சொல்றேன் நானு. டேப்பிங் இல்ல, வந்துட்டு காலுக்கு டேப்பிங், காலு கீழே கெண்டைக்கால் இருக்குல்ல, பேக் சைடு, காலோட பேக் சைடுல இருந்து அப்படியே டேப் பண்ணி மேல வந்து தைஸ் வரைக்கும் வரும். வந்துட்டு ஆமா, இப்ப நான் சொல்றது கூட அப்படிதான். மேல இருந்து இப்படி ஃப்ரண்ட் சைடு யாங் சைடு வந்துட்டு கீழே போறீங்க, இன்சைடு வந்துட்டு மறுபடியும் மேல வரீங்கன்ற. ஆனா காலுக்கு ரிவர்ஸா தானே இருக்கு. இல்ல, கீழ இருந்து மேல காலுக்கு வந்துட்டு வந்துட்டு எப்பயுமே நம்ம காஃப் மசில்ஸ் வந்துட்டு கீழ இருந்து தான் மேல கொண்டு வந்து மசாஜ் பண்ணணும். ஏன்னா மகரிஷியுடைய ஆமா. எக்ஸசைஸ்ல கூட அப்படிதான் சொல்லுவாரு. அதுல அப்படியே அது கீழ, அது அப்ப நம்ம ஃப்ரண்ட் சைடு ஃப்ரண்ட் மேல இருந்து கீழே இருக்கிறோமா. அப்படி சொல்லலையே இப்ப அவங்க. இப்ப சப்போஸ் நான் சொல்றேன் பாருங்களேன், இப்ப நம்ம கரெக்ட். மசாஜ் ஓகே பண்ணணும். ஓகே. இப்ப நம்ம தொடையில வந்துட்டு இடுப்பாண்ட ஆரம்பிச்சு இன்சைடுன்னு வச்சுக்கோங்க, அது மேல நம்மளுக்கு படுற வெயில் படுற இடம் இல்லையா, அப்படியே போயிட்டு கீழே பாதம் வரைக்கும் போயிட்டு பாதத்துக்கு கீழே இப்படியே கொண்டு வந்து மறுபடியும் ரிவர்ஸ் கொண்டு வரீங்க மேல. ஓகே ஓகே. என் கை தெரியுதா? இப்ப கை வச்சு பார்த்து தெரியுதா? அது இப்படி கைக்கு புரிஞ்சிருச்சு, கைக்கு அப்படிதான் அதேதான் பண்றோம், அது காலுக்கும், கரெக்ட். அதேதான் இடுப்புல இருந்து அப்படியே மேல அந்த முட்டி இருக்கிற இடம், மேல் முட்டி இருக்கிற இடத்துல மேல இருந்து கீழே இறங்குறீங்க. பாதத்துல ஓகே, வந்துட்டு இது பாதத்தை இப்படி எடுத்துக்கிறீங்க. புரிஞ்சிருச்சு. ஓகேவா? இது காஃப் மசில். அதாவது காஃப் நம்ம மசில் இப்படியே வரீங்க. இங்க என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ஆம்பிட்லயும் தைலியும் தான் நமக்கு லிம்பாட்டிக் நோட்ஸ் இருக்கு. நீங்க அங்க ஸ்டார்ட் பண்ணி கழிவெல்லாம் கொண்டு வந்து திருப்பி நோடு கிட்டே கொடுத்துடுறீங்க, அந்த நோடு வந்து அது ஃபில்டர் பண்ணுது. அதான் அங்க நடக்குது எனக்கு தெரிஞ்சு, நீங்க சொல்ற மெத்தட் படி பார்த்தா. இப்படி எடுத்துட்டு போயிட்டு இங்க எடுத்துட்டு ஆமா, வந்துட்டு கொண்டு மறுபடியும் தானே இறக்கி முடிக்கிறீங்க, கீழே நோட்ல இருந்து இறக்கிடணும். கீழே இறக்கிடுறீங்க. இறக்கிட்டு நம்ம இந்த ஹிப் வரைக்கும் வந்துடணும். அது ஒரு செட்டு நம்மளுக்கு. நம்ம இங்க ஆரம்பிச்சு இப்படி போயிட்டு இப்படி வந்துட்டு மாதிரி இங்க இருந்து இந்த இடுப்பாண்ட வந்துட்டு இறக்கி விட்டுறோம். அது நம்மளுக்கு அப்படியே நம்ம பண்ற ஆக்சுவலி இன்னொருத்தருக்கு நம்ம பண்ணும்போது நல்லா வரும், நம்மளுக்கு நம்ம பண்ணும்போது சரியா வராது. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து, இது வந்து கழிவு நீக்கம் அப்படிங்கறதுனால இந்த பாயிண்ட் நம்ம யாருக்காவது கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் வந்து, அவங்க வந்து ஏதாவது உடம்புல டிரான்ஸ்பிளான்டட் ஆர்கன் வச்சிருக்காங்களான்னு நம்ம யோசிக்கணும். ஏன்னா அது வந்து லிம்புங்கனால புடுங்கி வெளியில எரியறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இப்ப இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் எல்லாம் பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கு இதை நம்ம கொடுக்கலாமான்னு ரொம்ப ஒரு வார்த்தை கேட்டுட்டு கொடுக்கணும். அது இல்லாம இந்த சாரை வந்துட்டு இதை நோட் பண்ணிக்கோங்கப்பா, சாரை கேட்கலாம் அந்த வார்த்தை, இந்த இது பாயிண்ட். இப்போ பிளேட் வச்சிருக்கிறது, கால்ல பிளேட், ஷோல்டர் பிளேட்ல பிளேட் வச்சிருப்பாங்க, ஹெர்னியாக்கு மெஷ் வச்சிருப்பாங்க, அதே மாதிரி டூத் கேனல் பண்ணிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் இதை நம்ம வந்து ட்ரிகர் பண்ணலாமா நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா இப்பதான் நான் யோசிக்கிறேன், நேற்று என் ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த கட்டவரல் பாயிண்ட் ட்ரிகர் பண்ணேன். அவர் வந்து நீ பண்றது வந்து வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அது என்ன பாயிண்ட்லாம் எனக்கு தெரியாது, ஆனா நான் கொடுத்தேன். அவரோட கிணல் கழண்டி விழுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. இப்பதான் நான் டெய்லி catch பண்ணேன். பண்றதா பாவமா. இல்ல, ஒரு அதான் நாள்ல யோசிக்கிறேன். ரொம்ப நேரம் பண்ணேன், ஆனா வலிக்குது. ஆனா நீ பண்ணுங்கிறாரு, ஆனா வலிக்குது, பண்ணு நல்லாதான் இருக்குன்னு சொன்னாரு. பட் நான் இப்பதான் யோசிக்கிறேன், ஒருவேளை அதை நான் பண்ணிக்க கூடாதோன்னு தெரியல. சோ நம்ம இதை கேட்கலாம். சோ ரூட் கெனால் பண்ணவங்களுக்கு இதை நம்ம ட்ரிகர் பண்ணலாமா,
பண்ணா என்ன ஆகும் சேம் நம்ம இப்ப நீ சொல்றது கேட்டுக்கலாம். என்னன்னா கழிவு ம். நீக்க முத்திரைக்கு மேடம் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களோ சொன்னாங்களோ அதெல்லாம் இங்க பார்க்கணும் நம்ம. அதெல்லாம் வந்துட்டு இங்க கூட நம்ம அப்ளை பண்ணலாமா வேணாமா கேட்டுக்கணும். ஆமா. இல்ல அதே சார மாதிரி கேக்குறான்ப்பா. ஆமா. ஐவிஎஃப் பண்ண லேடிஸ்க்கு நம்ம இத பண்ணவே கூடாது. ஏன்னா ஐவிஎஃப்ங்கிறதே வந்து எக்ஸ்டர்னலி இம்ப்ளான்டட் எம்ப்ரியோ. அதனால வந்து நம்ம இம்யூனிட்டி குடுக்குறோம் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம எதுவும் பண்ணிடக்கூடாது அவங்களுக்கு. இந்த பாயிண்ட் எல்லாம் நம்ம ட்ரிகர் பண்ணக்கூடாது. இது வந்து ஒண்ணு. இல்ல சார் வந்துட்டு நம்மளுக்கு ஓரளவுக்கு நம்ம சொல்லும் போது சொல்லியிருக்காரு பிரெக்னென்ட் லேடிஸ்க்கெல்லாம் எது அது நம்ம ஜென்ரலாவே நோட் எதுவும் பண்ண பண்ணக்கூடாதுன்னு. தெரியல. ஆமா. நான் மோஸ்ட்லி சொல்லியிருக்காரு பிரெக்னன்சி லேடிஸ்க்கு பெருசா ம். எதுவுமே பண்ணக்கூடாதுன்ற மாதிரி தான். ம். இது ஒண்ணு. இது வந்து அந்த கழிவு நீக்க முத்திரை மைண்ட்ல வச்சுட்டு நம்ம இதை ஆப்ரேட் பண்ணா கொஞ்சம் கரெக்டா பார்த்து பண்ணலாம். செகண்ட் பாயிண்ட் வந்து இது ரீசன்ட் ட்ரெண்ட். என்னன்னா வந்து டியோட்ரண்ட் யூஸ் பண்றது. மேல் டியோட்ரண்ட் வந்து அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து இங்கதான் யூஸ் பண்ணுவாங்க ஆமா. வேற. ஆனா நமக்கு அங்கதான் அதிகமான லிம்ப் நோட்ஸ் வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஆக்சுவலா நம்ம நினைக்கிறோம் அதை பிளாக் பண்ணுதுன்னு நினைக்கிறோம். வேர்வையை பிளாக் பண்ணி அசுத்தம் ஆகுதுன்னு நினைக்கிறோம். ஆனா நடக்கிறது வந்து வேற. அது என்ன ஆகும், அந்த லிம்ப் பக்கத்தே இருக்கிறதுனால அந்த கெமிக்கல் எல்லாமே லிம்ப் உறிஞ்சிட்டு ஓவர் ஒர்க் பண்ணுது. அவங்களோட இம்யூனிட்டி ஓவர் ஒர்க் ஆகிதான் அவங்க இம்யூனிட்டி வந்து டிராப் ஆகுது. அதனால அவங்களுக்கு நிறைய இம்யூனிட்டி ப்ராப்ளம். பொதுவா நம்ம கிட்ட இம்யூனிட்டி கம்மியா இருக்கு, அடிக்கடி உடம்பு முடியாம வராங்கன்னா நம்ம கேட்க வேண்டிய கேள்வி டியோட்ரண்ட் யூஸ் பண்றீங்களா. அப்படி இருந்ததுன்னா டைம் பீயிங் நம்ம அவங்களது வேண்டாம் தான் நம்ம சொல்லணும். அதுக்கு பதிலா நமக்கு இந்த படிகாரக்கல்ல தடவுனாலே வேர்வை வராது. ஆக்சுவலா அந்த ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம கொடுத்துக்கலாம். இது ஒண்ணு ஜென்ஸுக்கு நிறைய வரும். இன்னொன்னு லேடிஸ் இப்போ ரொம்ப ட்ரெண்ட் வந்து வெஜினல் பர்ஃப்யூம். அது இப்போ ரொம்ப அது ட்ரெண்டியான. கூட இருக்கா? ஆமா, இப்ப இருக்கு அதெல்லாம். ஓகே. அது வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்ட், ரொம்ப ஃபேமஸா யூஸ் பண்ணிருக்காங்க. அது வந்து பண்ணாங்கன்னா தொடையில நமக்கு நிறைய லிம்ப் நோட் இருக்கு, எல்லாமே ஓவர் ஒர்க் பண்ணி நமக்கு பாதிப்பு கொடுக்கும். ஸோ வந்து இப்ப யாராவது வந்தாங்கன்னா நம்ம அவங்க கிட்ட கேட்கணும். அதே மாதிரி வெஜினல் வாஷ் வந்து பிஹெச் பேலன்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்றாங்க. ஆனா அதுல பர்ஃபியூம் யூஸ் பண்றதுனால இந்த ப்ராப்ளம் நடக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த லிம்ஃப்னோட நம்ம ஓவர் ஒர்க் பண்ண வைக்கிறோம். அது பண்ணக்கூடாது. ஆக்சுவலி இம்யூனிட்டி இன்னும் கில் தான் பண்ணுமே தவிர சப்போர்ட் பண்ண போறது கிடையாது. யூஸ் பண்றதா எது இருந்தா வந்துட்டு கெமிக்கல் பேஸ்ட் நம்மளுக்கு நான் பாடியில பர்ஃபியூம்டு. யூஸ் ஆமா. பண்ணாலும் அதான். அதுவும் மெயினா இந்த ஆம்பிட்லயும் ஏன்னா இப்ப அந்த ரெண்டு ஸ்பேஸ் தான் நமக்கு அதிகமா ஸ்மெல் வரும். ஏன்னா அங்க இருந்தா ஸ்வெட்டிங் நமக்கு நிறைய நடக்குது. ஆனா அந்த ஸ்வெட்டிங்கை ப்ரிவென்ட் பண்றதுக்காக நம்ம இது மாதிரி பண்ணும்போது இம்யூனிட்டி டேமேஜ் ஆயிடும். லிம்ஃப் நோட் நிறைய ஒர்க் பண்ணும். ஸோ அதுவும் நம்ம அவங்க கிட்ட கேட்டுக்கணும். அதே மாதிரி இப்ப பிரெக்னன்சிக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னா அப்ப பீரியட்ஸ் டயத்துல யூஸ் பண்ணக்கூடாது இல்ல? அப்படி இல்ல மேம். பிரெக்னன்சில ஏன் அப்படின்னா அந்த பீரியட்ஸ் எம்ப்ரியோவை அது வந்து வெளியில புல் பண்ண ட்ரை பண்ணும். ஆனா பீரியட்ஸ்ங்கிறது வந்து அப்படி கிடையாதுல்ல. உங்களுக்கு அதுல இருந்து என்ன வெளியில புடுங்கி எரியுதுன்னு நினைக்கிறீங்க? அது ஒரு கழிவு தானே. கழிவு கூட கழிவா ஆல்ரெடி போடலன்னு ஸ்டோர் தான் ஆயிருக்கிற இல்ல நினைக்கிறேன். கழிவு நான் தானே என்ன அது வெளியே ஓவர் வருது. ப்ளீடிங் அப்படி இல்ல, அப்படி தோணல எனக்கு. இல்ல ஓவர் ப்ளீடிங் ஆயிடுமோ அப்படின்னு. ஓகே, இத கூட ஒரு கொஸ்டின் போட்டு வச்சுக்கலாம் சார் கிட்ட கேட்கறதுக்கு. அப்படி போறதா இருந்தா நம்ம வந்து அந்த பீரியடுக்கு முன்னாடி புல் என்னென்ன போட்டுக்கலாம் நம்ம. என்னென்ன கொஸ்டின் சார் கிட்ட கேட்கணும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொன்னு வந்து நம்ம ஜென்ரல் இப்போ இது வந்து நான் சொன்னது டியோட்ரண்ட் இல்லையா, ஸ்கின் மேல அப்ளை பண்றது. இப்போ வந்து பர்ஃபியூம் கூட வந்து ஆட்ல என்ன கொடுப்பாங்கன்னா அப்ளை அந்த பல்ஸ் பாயிண்ட், அதாவது இங்க அப்ளை பண்ணு, அப்பதான் யாராவது நம்ம கிட்ட வந்தாங்கன்னா நம்ம இது பண்றது கரெக்டா இருக்கும்னு சரி இங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. இங்க எல்லாம் தான் நம்மளோட லிம்ப் நோட்ஸ் எல்லாம் இருக்கு. இங்க எல்லாம் ஆக்சுவலா அங்கெல்லாம் கொடுக்க கூடாது. அதுவும் வந்து இப்போ ட்ரெண்டிங்ல ஆடே இப்படிதான் காட்டுவாங்க, இப்படி காட்டுவாங்க. அது மாதிரி பண்ணக்கூடாது. அப்படி பண்றதா இருந்தா ட்ரெஸ்ல நம்ம லிம்ப் நோட் இல்லாத இடங்கள்ல வேணா நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இது ஒண்ணு. ட்ரெஸ் மேல போட்டுக்கலாம், உடம்பு மேல வந்து ட்ரெஸ் மேல போட்டுக்கலாம், அவ்வளவுதான். நீங்க ஒரு பாயிண்ட் நீங்க சொன்னீங்கல்ல, அடுத்த கிளாஸ்க்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் டிசைட் பண்ணிக்கோ. ஒரு பாயிண்ட் தேவிகா வாய்ஸ் கேட்கல. கேக்கலையா? இருங்க, சத்தம் தான் வச்சிருக்கேனே. கேக்குதே மேம், கேக்குது. அதாவது படிக்காரம் வந்து நீங்க தடவிக்க சொன்னீங்கல்ல டியோட்ரண்ட்க்கு பதிலா, அத வந்து நீங்க அதே படிகாரத்தை தண்ணியில போட்டு எடுத்துட்டு சும்மா டிப் பண்ணி ஒரு 4-5 தடவை அந்த இதை வந்து கார்கிள் பண்ண யூஸ் பண்ணலாம். டான்சிலைட்டிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல். ஓகே. ஆக்சுவலா நீங்க ஒரு முறை கார்கிள் பண்ணி பாருங்களேன், இருக்கிறது எல்லாமே வெளியே வந்துரும். ஆக்சுவலா 15 days once கார்கிள் பண்ணாவே நல்லது. ஆக்சுவலா நம்மளுக்கு வேற எதுவும் அந்த அளவுக்கு கிளியர் பண்ணாது. ஒருத்தர் எங்களுக்கு தெரிஞ்சவங்க எவ்ரிடே அத நைட் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கார்கிள் பண்ணிட்டு படுத்துப்பாங்க.
so that டெய்லி பண்ணும்போது ரொம்ப துவர்ப்பு இல்ல, அது அது மாதிரி ட்ரை காரம். ஆயிடாது, இந்த எண்ணெய் எல்லாம் போவாது. ஓவர் ப்ரொடெக்டிவா இருக்காங்க, வேற ஒண்ணும் சொல்ல ஆமா முடியாது. ஆமா, அது போயிட்டு ஒரு பல்லு டாக்டர் வந்து சொன்னாரு, இந்த பல்லுல பிளாக்லாம் இருக்குல்ல, இந்த பின்னாடி செடிமெண்ட்லாம் இருக்கு இல்லையா, அது போகிறதுக்கு ரொம்ப சின்ன ஒரு பிஞ்சு தண்ணியில போட்டு இது பண்ணிட்டு நீங்க ரின்ஸ் பண்ணுங்க, அது தானாவே போய்க்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நம்ம டெய்லி பண்ணா எனாமல் எல்லாமே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான். ஏன்னா நான் டென்டல் டாக்டர் சொன்னது இது. நான் காகல் பண்ணியிருக்கேன். அப்படியே பண்ணோம்னா இன்னும் ப்ளீச்சிங் போட்டு பவுடர் போட்டு கழுவுன மாதிரி ஒரு ஃபுல்லா எதுவுமே இருக்காது, ஒரு மாதிரி துவர்ப்பு எல்லாம் இருந்து கிளீன் ஆயிட்ட மாதிரி இருக்கும். அத வந்து நான் அப்பயே நினைச்சேன், இது நம்ம டெய்லி எல்லாம் போடக்கூடாதுப்பா, இது எப்பயோ ஒரு முறை நம்மளுக்கு ரொம்ப இதுவா இருக்கும் போது நம்ம போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னும் ஒரு யூசேஜ் நான் பண்ணியிருக்கேன். எங்க அம்மாவுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கும்போது யூரின் சரியா போகவே இல்லை. அப்போ வந்து இத வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. அதாவது ஒரு சின்ன கட்டி எடுத்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணி அடிச்சு அதை எடுத்து இப்படி போட்டு 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 நம்ம அப்படியே பிடிச்சுக்கணும். ஒரு 5 தடவை 6 தடவை போட்டு எடுத்துட்டு அந்த தண்ணி குடிச்சிட்டோம்னா உடம்புல இருக்கிற எந்த கழிவும் அப்படியே தேங்காம வெளில வந்துரும், எல்லா வெசல்ஸும் ஓபன் ஆயிடும். ஓகே. அப்ப Okay. யூரின் பிளாக் ஆச்சு, டாய்லெட் பிளாக் ஆச்சு அப்படின்னா ஒரே ஒரு ஹாஃப் அன் அவருக்குள்ள எல்லாம் கிளீன் வெளியில வந்துரும். இந்த வாட்டர்ல Concentration வெறுமையா கூட க்ளீன் பண்ணுவாங்க. நம்ம சப்போஸ் இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆறவங்களுக்கு கூட ஆமா. க்ளீன் கூட பண்ணுவாங்க. ம். இந்த கடுக்காய் தண்ணி போட்டு கழுவுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இது கூட கிளீனிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து எல்லா பிரெக்னன்சி விஷயம் ஆயிட்டு ஆமா கொடுத்திருக்கேன் நானு. உங்களுக்கு ட்ரை பண்ணப்போ அந்த மாதிரி அடப்பா இருந்தது, ஒரு 2 நாள்ல சரியாவே போகாதப்போ கொடுத்த உடனே half a glass தான் கொடுத்தேன், ஃபுல்லா வெளில வந்துருச்சு, கிளீன் ஆயிடுச்சு. மோஷன் கூட அதே மாதிரி போகுமா அப்போ? ஆனா வயிறு Okay. கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கணும்ல, இல்லைன்னா புண்ணாயிரும் நினைக்கிறேன் இன்டெஸ்டைன்ஸ்குள்ள. Okay. டெஸ்டி கட்டா இருக்கணும். Okay. தெரியல, அப்ப எனக்கு அதுல இன்டேக் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் இல்ல அது கேக்குறேன். அது பேஸுங்கிறதுனால அது காரத்தன்மையா தான் இருக்கும். கட் நல்லா இருக்கணும். ஆமா, பேஸ் தான். Okay. So இது பண்ணியிருக்கேன் நான். இதோட ஒரு அடிதடியான வேற ஒன்று பண்ணியிருக்கேன், அது வேண்டாம் இப்போ, இது வரைக்கும் போதும். சொல்லுங்க வேகாலாம் சொல்லக்கூடாது, கியூரியஸ் ஆயிடு, சொல்லிடுங்க எல்லாமே. உடனே சொல்லுங்க சொல்லுங்க. பேக்கிங் சோடா அது அம்மாக்கு வந்து ரொம்ப அல்கலைனா ஆக்கணும் சொல்லிட்டு அசிடிக்கா இருக்கு உடம்பு சொல்லி அத வந்து அதுக்குன்னு ஸ்பெஷலா சோடா வர வச்சிடணும் யூஎஸ்ல இருந்து. இதுல இந்த சோடா எல்லாம் போடக்கூடாது, இது என்னவோ பண்றா, அலுமினியம் இருக்கு அது இது சொல்லிட்டு அதை வர வச்சு அது கொஞ்சம் சாப்பிடறதுக்கு ஒரு half an hour முன்னாடி காலியா இருக்கணும் வயிறு, அப்போ கொடுத்தாதான். ஃபுல்லா இருக்கும்போது கொடுத்தா அப்படியே ப்ளோட்டிங் ஆயிடும். கரெக்ட். இது வந்துட்டு எங்க வீட்ல கூட யூஸ் பண்ணுவாங்க. அந்த நான் சின்னப்பெல்லாம் ரொம்ப வயித்து வலி அந்த மாதிரி சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் நம்ம லைட்டா ஒரு பிஞ்சு போட்டுட்டு குடிச்சிட சொல்லுவாங்க, வயித்து வலி உடனே சரியாயிடும். ஈனோ மாதிரி இருக்கும் ஆக்சுவலி, பாத்தீங்கன்னா ஈனோ சாப்பிடுற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலா அந்த காலத்துல சோடா இதை வச்சுதான் தயார் பண்றாங்கன்னு நினைச்சேன். அந்த காலத்துல சோடா குடிப்பாங்களா வயிறு சரியில்லை கட்டி, பாட்டில் இருக்குமே இந்த கோலி சோடா, இப்படி கோலி உடைச்சி அது கூட இதுல இருந்து ட்ரை பண்றாங்க. அது சோடா எங்க வீட்டுல கூட குடிப்போம். பிளாஸ்டிக்ல வந்துருச்சு, அது பார்த்தேன் தடவை. கோலியதான் காணோம். அது அந்த காலத்துல அந்த பாட்டில் வெயிட் அந்த இது அப்படி குடிச்சாதான் அது உடம்புக்கு நல்லது. பிளாஸ்டிக்ல வந்துருச்சுன்னா அது அதுதான் வேஸ்ட் நம்மளுக்கு. பட் அது இருக்கு ஏதோ ஒரு பேருக்காக. மஞ்சு மேம், நான் உங்களுக்கு தேங்க் பண்ணணும், அந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா போட்டிருந்தீங்க. எங்களுக்கு சொல்லியிருந்தா கூட புரிஞ்சிருக்கு. ஸ்லைட்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணும் போது ஒவ்வொன்றும் நல்லா மனசுல பதிஞ்சிச்சு எங்களுக்கு. நீங்க எங்க இருந்து பிக்கப் பண்ணீங்கன்னு தெரியல, பட் வெரி வெரி நைஸ், ஹேட்ஸ் ஆஃப். அதனாலதான் புரிஞ்சுது. எனக்கெல்லாம் சுத்தமா புரிஞ்சிருக்காது. பொண்ணு டாக்டர், மஞ்சுவோட பொண்ணு டாக்டர். அப்படியா? ஓகே. ஆமா, இந்த வேலை எங்களுக்கு கொடுத்துடாதீங்க, நல்லா பண்ண முடியாது, நீங்களே எடுங்க இந்த கிளாஸ். அவங்கள்ட்ட எல்லாம் போய் கேட்டா திட்டுதான் விழுகும், அதனால கேட்க மாட்டேன். அதனால நம்மளுக்கு என்ன தெரிஞ்சதோ அதை பண்ணிட வேண்டியது. ஒரு சிலது வந்துட்டு இவங்க சஞ்சல் அகர்வாலே வந்துட்டு கொஞ்சம் நோட்ஸ் நம்மளுக்கு அவங்களே கொஞ்சம் பிக்சர்ஸ் அவங்க கிளாஸ் எடுக்கும்போது போட்டுடுறாங்க. நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம அது வரும்போது ஜாயின் பண்ணி எக்ஸ்ட்ரா கொஞ்சம்